ஆல்காயின்ஸை எப்போ செல் பண்ணுறது? பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆகும்போது செல் பண்ணுமா, இல்லை பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அக்குமேட்டிக் ஆகும்போது செல் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த வீடியோல வந்து பாஸ்ட் டேட்டா வச்சு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் நான் ஃபர்ஸ்ட் ஓல்டு காயின்ஸ் எடுத்துக்கிறேன். ஓல்டு காயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 2018 புல்ரனில் வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காயின்ஸ், அதில் ஒரு 4 காயின் எடுத்துக்கலாம். அண்டு வந்து போன புல்ரன்ல வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆன டைம் லைனுங்கிறது வந்து ஜனவரி மாசத்துலேருந்து மே மாதம் 2021 வரைக்கும். அதே நேரத்தில் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அக்குமேட்டிக் ஆகிற டைம் லைனுங்கிறது வந்து அதே மே 2021லேருந்து நவம்பர் 2021 வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அக்குமேட்டிக் ஆகிற டைம் லைன். இந்த 2 டைம் லைனோட மந்தி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராஷ் ஆன டைம் லைனில் ஃபர்ஸ்ட் நியோ காயின் எடுத்துக்கலாம். அந்த நியோ காயினை பொறுத்த வரைக்கும் பிட்காயினோட பியர் மார்க்கெட்டில் வந்து $5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆச்சுல, அந்த டைம் லைனில் வந்து கிட்டத்தட்ட வந்து 30x கொடுத்து $140 வரைக்கும் போயிருக்கு. அதே இது வந்து இந்த அக்குமேட்டிங் ஆற அந்த டைம் லைனில் வந்து பெருசாக பம்ப் ஆகல. $140 போன நியோ காயின் வந்து திருப்பி $45 தான் வந்து அப்போ இருந்திருக்கு, பெருசாக பம்ப் ஆகலை. ரெண்டாவது காயின் வந்து நம்ம ட்ரான் எடுத்துக்கலாம். ட்ரானை பொறுத்த வரைக்கும் பியரில் வந்து 0.008 வந்து இருந்திருக்கு 2019-20 பியர்ல. அங்கேருந்து வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் லைன் இருக்குல்ல, ஜான் டு மே, அந்த டைம் லைன்ல வந்து 0.18 வரைக்கும் வந்து பெரிய அளவில் பம்ப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டைம் லைன் இருக்குல்ல, அந்த மே டு நவம்பர், அந்த அக்குமேட்டிங் டைம் லைன்ல வந்து பெருசா பம்ப் ஆகல. 0.1315 தான் வந்து இருந்திருக்கு, பெருசா பம்ப் ஆகல. மூணாவது காயின் வந்து நம்ம அடாவை எடுத்துக்கலாம். அடாவை பொறுத்த வரைக்கும் போன புல்ரன்ல வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காயின் 0.03 அந்த பிரைஸ் ரேஞ்சில் பியர் மார்க்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்காயின் பீக்ல வந்து $2.5 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100x 80லேருந்து ஒரு 100xக்குள்ள வந்து அது கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் லைனில் ரெண்டாவது டைம் லைனில் பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக பம்ப் ஆகலை. வெறும் 2.8 2.7 வரைக்கும் தான் வந்து ஒரு கிராஷ் வந்துட்டு திருப்பி வந்து அந்த ரெண்டாவது அக்குமேட்டிங் டைம் லைனில் போயிருக்கு. நாலாவது காயின் வந்து பிட்காயினோட கேஷ். பிட்காயின் கேஷ் வந்து $100 வரைக்கும் பியர்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மே மாதம் 2021 வந்து $1600 வரைக்கும் பீக் லெவல் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அக்குமேட்டிங் ஆகிற டைம் லைன் இருக்குல்ல, மே டு நவம்பர், அந்த டைம்ல பெருசாக பம்ப் ஆகலை. திருப்பி வந்து 1600லேருந்து $600 வரைக்கும் தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு, பெருசாக பம்ப் ஆகலை. ஓல்டு காயின்ஸ், பூமர் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிராஷிங் பீரியட் இருக்குல்ல, இந்த பிட்காயின் டாமினன்ஸ் கிராஷிங் அந்த டைம்ல தான் 30x 40x 20x கொடுத்துருக்கே தவிர பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அக்குமேட்டிங் ஆகிற டைம்ல பெருசாக பம்ப் ஆகலை. இது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் டேட்டா. ரெண்டாவது என்ன நம்ம எடுத்துக்கிறோம்னா, போன புல்ரன்ல வந்து ஏகப்பட்ட ட்ரெண்ட்ஸ் வந்து உருவாச்சு. அதில் வந்து நான் ஃபங்கபிள் டோக்கன் ட்ரெண்ட் உருவாச்சு, அப்புறம் ஆரக்கிள் ட்ரெண்ட் உருவாச்சு, அதுக்கப்புறம் வந்து லேயர் 1 லேயர் 2ங்கிற ட்ரெண்ட் உருவாச்சு. ஒவ்வொரு ட்ரெண்ட் ஆஃப் காயின்ஸையும் எடுத்துக்கிட்டு அது வந்து இந்த 2 டைம் லைன்ல எப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து செயின் லிங்க். இது வந்து உங்களுக்கு ஆரக்கிள் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட். பியர் ரன்ல வந்து 2020 அந்த ஸ்டேஜில் வந்து வெறும் $1.5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டாமினன்ஸ் வந்து கிராஷிங் ஆகிற டைம் லைன் இருக்குல்ல, டைம் லைன் 1, அந்த டைம் லைன்ல வந்து $52 வரைக்கும் போயிருக்கு. அதே டைம் லைன் 2ல வந்து திருப்பி ஒரு கிராஷ் $10 $8 வரைக்கும் கிராஷ் வந்துட்டு திருப்பி $35 வரைக்கும் தான் போயிருக்கு. திருப்பி அந்த ஆல் டைம் ஏ வந்து செயின் லிங்க் டச் பண்ணல. ரெண்டாவது என்ன காயின் எடுத்து அதே ஆரக்கிள் பேஸ்ல வந்து பேண்டு ப்ரோட்டோகால் எடுத்துக்கலாம். பேண்டு ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் 0.3லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் லைன் ஜான் டு மே அந்த டைம் லைன்ல வந்து $20 வரைக்கும் வந்து ஒரு பீக் போயிருக்கு. இப்போ ரெண்டாவது டைம் லைன்ல வந்து மே டு நவம்பர் அந்த அக்குமேட்டிங் டைம் லைன்ல வந்து பெருசா பம்ப் ஆகல. $20 கிராஷ் ஆகி $8 தான் நிக்குது. திருப்பி பெரிய அளவில் பம்ப் ஆகவே இல்லை. இது வந்து ஆரக்கிள் ட்ரெண்ட்ல வந்த அந்த 2 டைம் லைனையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ட்ரெண்டுங்கிறது வந்து லேயர் 1. லேயர் 1 பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்ம சோலு, அவாக்ஸ், இஜிஎல்டி இதை மூணுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சொலனாவை பொறுத்த வரைக்கும் வந்து 2020 அந்த பியர் ரன்ல வந்து வெறும் $0.8 $1 அந்த பிரைஸ் தான் இருந்துச்சு. அங்கேருந்து வந்து டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆன டைம் லைன் ஃபர்ஸ்ட் டைம் லைன்ல வந்து $55 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60x மேல கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போ ரெண்டாவது டைம் லைன் இருக்குல்ல, மே டு நவம்பர், அந்த டைம் லைன்ல வந்து $25 வரைக்கும் கிராஷ் வந்துட்டு திருப்பி அங்கேருந்து வந்து ஒரு $240 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து வந்து ஒரு 10x பண்ணியிருக்கு. அதே வந்து இப்போ அவாக்ஸை பொறுத்த வரைக்கும் $3 வந்து பியர்ல இருந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் லைன்ல வந்து ஒரு $50 வரைக்கும் போயிருக்கு. ரெண்டாவது டைம் லைன்ல வந்து ஒரு கிராஷ் ஆகி ஒரு $25 வரைக்கும் வந்துட்டு திருப்பி $140 வரைக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் பம்ப் ஆயிருக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10x மேல கொடுத்துருக்கு. அப்புறம் இஜிஎல்டி. இப்போ இஜிஎல்டியை பொறுத்த வரைக்கும் கிராஷ்ல போன பியர் ரன்ல வந்து $5லேருந்து $7 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு.
ஃபர்ஸ்ட் டைம் மே டு ஜான் டு மேல வந்து ஒரு $245 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 35x பண்ணியிருக்கு. அதே இது ரெண்டாவது டைம் லைன் மே டு நவம்பர் 2021 அந்த டைம் லைன்ல வந்து $54 வரைக்கும் வந்து ஜூன் ஜூலை 2021ல கீழே வந்துட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு 10x பண்ணியிருக்கு. இப்போ நம்ம லேயர் 2 எடுத்துக்கலாம். லேயர் 2ல வந்து மேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பியர்ல 0.02 அந்த ஸ்டேஜ்ல தான் போன வாட்டி இருந்துச்சு. அங்கேருந்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் லைன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து $2.8 வரைக்கும் போயிருக்கு. 120x மேல பண்ணிருக்கு. அதே இது அக்குமேட்டிங் டைம்லைன் 2ல வந்து பெருசா பம்ப் ஆகல. 0.9 வரைக்கும் கிராஷ் வந்துட்டு அதே 2.8 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லேயர் 1 ட்ரெண்ட் மட்டும் தான் போன புடன்ல பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அக்குமேட்டிங் ஆகும்போது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இதுல இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கு. இதுல வந்து நான் ஃபங்கபிள் டோக்கன்ங்கிற ட்ரெண்ட் வந்து போன 2020 அப்புறம் 2021 நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. சாண்ட்பாக்ஸ், மனா, ஒரு சில கேமிங் காயின்ஸ்லாம் வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஆனா அதே எல்லா காயின்ஸுமே திருப்பி வந்து 2021 பிட்காயின் டாமினன்ஸ் அக்குமெண்டிங் ஆகிற டைம்லைன் இருக்குல்ல, அந்த அக்டோபர் நவம்பர் இந்த ஸ்டேஜ்லயுமே அந்த NFT காயின்ஸ் எல்லாமே வந்து திருப்பி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2021 அக்டோபர் நவம்பர்ல வந்து மெட்டாவர்ஸ் ட்ரெண்டுங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆனனால தான் வந்து அந்த NFT ட்ரெண்ட் எல்லாமே வந்து எல்லா காயினுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. சப்போஸ் அந்த மெட்டாவர்ஸ் ட்ரெண்ட் வரலனா இந்த NFT காயின்ஸ் இந்த கேமிங் காயின்ஸ்லாம் திருப்பி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குமா அப்படிங்கிறது வந்து பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டீங்கன்னா வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆகும்போது ஓல்டு காயின்ஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 30x பண்ணிடுது. இந்த புது நரேட்டிவ்ஸ்ல இருக்க போனாடி லேயர் 1 லேயர் 2 எல்லாமே வந்து ஒரு 50லேருந்து 55x மேல வந்து ஈஸியாவே வந்து பண்ணிடுது. அதே நேரத்துல வந்து இந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இந்த அக்குமெண்டிங் ஆற ஸ்டேஜ்ல 3 விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நியூ டைப் ஆஃப் காயின்ஸ் வந்து உருவாகுது. போன வாட்டி தான் இந்த KDF, ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து உருவாகுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து புது ட்ரெண்டை வந்து அக்டோபர் நவம்பர் 2021 புது ட்ரெண்டை கொண்டு வராங்க வேல்ஸ். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து ஈத் வந்து திருப்பி வந்து புல்லிஷ் கண்டிஷன்ல போகுது. ஏன்னா ஈத்தை பொறுத்த வரைக்கும் 4300 வரைக்கும் வந்து ஜான் டு மே 2021 போயிருக்கு. திருப்பியும் ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு திருப்பி நவம்பர் மாசத்துல வந்து திருப்பி 4800 வரைக்கும் வந்து புது ஆல் டைம் ஹையை ஃபார்ம் பண்ணிருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் போன வாட்டி வந்து ஈத் வந்து இந்த அளவுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் மேக்ரோ கண்டிஷன்ல வந்து இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2021 வந்து சைனாவோட கிரைசிஸ், அந்த ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் வந்து பெரிய அளவில் வந்துச்சு. அப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பேனிக்ல இருந்தாங்க. செப்டம்பர் 25, 2021 ஃபெட்டோட சேர்மன் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து இந்த சைனா கிரைசிஸ் வந்து மார்க்கெட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காது, மார்க்கெட் வந்து இப்போதைக்கு புல்லிஷா தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டாரு. அந்த வார்த்தை விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து எத்தீரியம் வந்து திருப்பி வந்து 4800 வரைக்கும் வந்து ஒரு பெரிய லெவல்ல போச்சு. அப்படி அது போகலைன்னா இந்த புது ட்ரெண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து பம்ப் ஆயிருக்குமா, திருப்பி அந்த புது ட்ரெண்ட் வந்து ஏதாவது வந்திருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெடோட சேர்மன் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இந்த மாதிரியான அந்த திருப்பி லேயர் ஒன்லாம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுச்சுங்கிறது என்னோட கருத்து. நீங்க கேட்கலாம், இது போன புல்டன் நடந்தது, இந்த புல்டன்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த புல்டன்ல வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஒரேடியா கிராஷ் ஆகும்போது ஏஐ காயின்ஸ் வந்து நல்லா பம்ப் ஆக ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்போ எத்திரியம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கே ஏஐ காயின்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 40%, 50%ங்கிற மாதிரி வந்து லாஸ்ட் 7 டேஸ்ல ஒரு நல்ல ஒரு பம்பு கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் ஓல்டு காயின்ஸ், இந்த முன்னாடி இருந்த ஓல்டு காயின்ஸ் எல்லாம் வந்து மினிமம் வந்து போன வாட்டி மாதிரி ஒரு 20 to 30x பண்ணலாம். இப்போ இருக்கிற ஏஐ, அப்புறம் வந்து கேமிங்கு, அப்புறம் RWA இந்த மாதிரி ட்ரெண்ட்ல வந்து ஏதாவது ட்ரெண்ட் வந்து 50x 60x பண்ணதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. போன வாட்டி ஹிஸ்ட்ரி அப்படியே ஆகும் பட்சத்தில் வந்து மேபி பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அக்குமுலேட்டிங் ஆகிற ஸ்டேஜில் வந்து ஒரு புது செட் ஆஃப் காயின்ஸ் வந்து வரலாம். அண்ட் ஏதாச்சும் புது ட்ரெண்டை வந்து வேல்ஸ் உருவாக்கலாம். மேபி வந்து உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் உருவாக்கலாம், இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டிங் உருவாக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து கேமிங்கை கொண்டு வரலாம். ஏதாச்சும் ஒன்று வந்து கொண்டு வந்து திருப்பி ஏன் அதை கொண்டு வராங்க வேல்ஸ் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து டபுள் பண்ணும். இப்போ 100 பிட்காயினை போட்டு டக்குன்னு வந்து ஒரு 150 பிட்காயினா அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அன்னைக்கு எல்லாமே வந்து ரொம்ப புல்லிஷ் கண்டிஷனாக இருப்பாங்க, பேனிக் பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி வேல்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஈஸியாக வந்து டபுள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒரு ப்ராஜெக்டை வாங்குறேன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 20லேருந்து 25x பண்ணாலே அதுவே என்னையை பொறுத்த வரைக்கும் அதிகம். ஒரு 15லேருந்து 20x பண்ணாலே நான் எடுத்து வெளியே வந்துடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேகானை பொறுத்த வரைக்கும் போன மாதம் 0.8 இருந்துச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு $4 போனாலே இங்கேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 25x எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் வந்து அது அங்கேருந்து ஒரு $12 போகலாம், $15 போகலாம், அது எனக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் கேட்கலாம், இல்லைப்பா அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் போச்சுன்னா உனக்கு தானே வந்து லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டில் லாஸுங்கிற கணக்கு வச்சா மட்டும்தான் இதில் நீங்கள் ஈஸியாக சேஃப்டியாக வெளியே வர முடியும்.
இல்லை நான் கரெக்டாக அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புக் பண்ணால் சந்தோஷம். அப்படி புக் பண்ணலாம் திருப்பி கீழே வரும்போது வந்து அது ரொம்ப உங்களுக்கு மன உளைச்சலை வந்து மேக் பண்ணி விட்டுரும். என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்வைவல் ஆஃப் டெஸ்ட் மாதிரி தான். எவ்வளோ சீக்கிரம் நம்ம எடுத்துட்டு டக்குன்னு எடுத்துட்டு வெளியே வரோமோ அடுத்த பியர் மார்க்கெட்ல அந்த காசை வச்சு ஈஸியாக அதை வந்து டபுள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் என்னோட கருத்து. ஆல்காயின் சீசன் ஃபுல் ஃபிளெஜ்டு ஆகுதுல, அந்த பிட்காயின் டாமினன்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகுதுல, அப்போ பீப்புள்ஸோட மைண்ட் செட்டும் ரொம்ப வந்து விகரஸா இருக்கும். அப்போ வந்து பியர் ப்ரெஷர் ஒன்று மேக் ஆகும் யூடியூபர்ஸ் மத்தியில். 2 விதமா யூடியூபர்ஸ் பிரிவாங்க. ஒரு செட் ஆஃப் யூடியூபர்ஸ் வந்து ஆல்காயின்ஸ்லாம் வந்து ஆல்காயின் சீசன் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2வது செட் ஆஃப் யூடியூபர்ஸ் வந்து சைலண்டா இருப்பாங்க. ஏன் அவங்க சைலண்டா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஆல்காயின் சீசன் வந்து முடிஞ்சிருக்கும். அதை அவங்களால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா பீப்புள்ஸ் வந்து இல்ல முடியல, உனக்கு ஒன்றும் தெரியல, வேஸ்ட், நான் இப்பதான் உள்ள வந்திருக்கேன், நான் இப்போ $1 வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வந்து ரொம்ப வந்து அவங்கள டிமோட்டிவேட்டா பேசுறதுனால மேபி அப்போ யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து சைலண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அது முக்கியமான காரணம். அண்டு முக்கியமான காரணம், நான் வந்து ஒன்ஸ் ஒரு காயினை செல் பண்ணிட்டா திருப்பி அந்த காயின்குள்ள போக மாட்டேன். அண்டு எந்த காயின் மேலேயுமே நான் பெருசா வந்து ஃபேன் ஆக மாட்டேன். அண்டு வந்து அந்த ஆல்காயின் சீசன் ஃபுல் ஃபிளெஜ்டு நான் ஆகுதுல, ஆனதுக்கு அப்புறம் வேல்ஸ் வந்து ஒரு புது தேரியை வந்து மேக் பண்ணுவாங்க. இப்போ எந்த மாதிரி தேரியை உண்டாக்குவாங்கன்னா, சூப்பர் சைக்கிள் இப்போ பிளாக் ராக் வந்து ஒரு 5 ட்ரில்லியன் உள்ள கொண்டு வர போறாரு, ஆல்காயின் சீசன் வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு ஃபுல்லா ஆக போகுது, இந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலில் பேம்பரிங் தேரியை உருவாக்குவாங்க. பீப்புள்ஸ் வாங்கி வச்சு ஒரு 15x 20xங்கிற ப்ராஃபிட் நல்லா பண்ணியிருக்கும். அந்த காயின் அவங்க விற்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலில் வந்து அப்போ பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஒரு புல்லிஷ் கண்டிஷனாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு பேராசையில் மக்கள் இருப்பாங்க. ஸோ பேராசை பெரும் நஷ்டம். அது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 20x பண்ணுச்சா டீசன்ட் டு அவுட், அவ்வளோதான். அந்த ப்ராஜெக்ட் நான் அவுட் ஆயிடுவேன். அது எனக்கு போதும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த வாட்டி வந்து ட்ரம்ப் வேற இருக்காரு. அவர் ஒரு அன்பிரடிக்டபிளாக இருக்காரு. அதனால மார்க்கெட்டில் வந்து எப்போ வேணாலும் ஏதாச்சும் ஆர்டர் தூக்கி உள்ளே போட்டுருவாரு. அதனால அதுலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த விஷயம்லாம் அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனல் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரேன்னா, பிட்காயின் டாமினன்ஸ் கிராஷ் ஆகும்போது எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு 20 to 30x பண்ணிடுது. அண்டு டாமினன்ஸ் அக்குமேட்டிங் ஆகும்போது மேபி ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வரலாம். அந்த ட்ரெண்டில் வந்து லைட்டாக பணத்தை போட்டு சின்ன பணமாக போட்டு டக்குன்னு ஒரு எக்ஸை பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அதான் என்னோட ஒப்பீனியனு. அண்டு வந்து நீங்களும் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஒரு 15 to 20x பண்ணாலே வந்து இஸ் குட் ப்ராஃபிட். புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. அதான் என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல ஐடியா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக வந்து தமிழ் கிரிப்டோக்கோட டெலிகிராம், ட்விட்டர் பேஜுக்கான லிங்க் கீழே இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. பாய்.